இந்த எபிசோடில் நாம இயக்குனர் சண்முக முத்துசாமி இயக்கத்தில் எழுந்திருக்கிற டீசல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வட சென்னையின் கடலோர பகுதியில் கடலை ஓட்டி கச்சா எண்ணெய் குழாய் இணைப்பு கொண்டு வரப்படுது. இந்த திட்டத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் என அங்குள்ள மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வராங்க. இதில் சாய்குமார் நண்பர்கள் இருவர் உயிரை விட கச்சா எண்ணெயை திருடி விற்று அதில் வரும் பணத்தில் மீனவ மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கிறாரு சாய்குமார். இப்படி காலம் போக ஒரு கட்டத்தில் பெட்ரோல் பங்கு உரிமையாளர் சங்க தலைவராக உயர்றாரு. சாய்குமாரின் வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாண் கச்சா எண்ணெயை சரியான முறையில் பிரித்தெடுத்து தனியார் தொழிற்சாலைக்கு அனுப்பி பின்னர் அங்கிருந்து பெட்ரோல் மற்றும் டீசலாக கொண்டு வந்து பெட்ரோல் பங்குகளுக்கு அனுப்பும் வேலையை செய்து வரார். இவர்களுக்கு போட்டியாக வரும் விவேக் பிரசன்னா சாய்குமாரின் பெட்ரோல் டீசல் லாரியிலிருந்து பாதியை திருடி கலப்படமாக மாற்றார். இதற்கு போலீஸ் அதிகாரியான வினய் உதவுறாரு. தங்களது பெட்ரோல் மற்றும் டீசல் கலப்படமாக மாறுவதை ஹரிஷ் கல்யாண் கண்டுபிடிக்கிறார். இது தொடர்பாக கேட்கும்போது தனக்கும் குழாயிலிருந்து எண்ணெய் எடுக்க அனுமதி வேண்டும் என விவேக் பிரசன்னா கேட்கிறாரு. அப்போது வினய்க்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் இடையே சண்டை வருது. இதனால் ஹரிஷ் கல்யாண் தலைமறைவாகிறாரு. கச்சா எண்ணெய் எடுக்க வினயும் விவேக் பிரசன்னாவும் சதித்திட்டம் தீட்டுறாங்க. இதை அறியும் ஹரிஷ் கல்யாண் கடைசியில் என்ன செய்தார், இருவரையும் எப்படி கையாண்டு பெட்ரோல் டீசல் பிரச்சனையை தீர்த்தார், இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஒரு மாஸ் ஆக்ஷன் திரைக்கதையின் ஹீரோக்கான அத்தனை முயற்சியும் ஹரிஷ் கல்யாண் முடிந்தவரை செய்திருக்கிறான்னு சொல்லலாம். படத்திற்கு அவரது பங்களிப்பு சிறப்பாக இருக்குது. சாய்குமார் நல்ல நடிப்பு நடித்திருக்கிறாரு. வினய் வில்லத்தனத்தை மிரட்டிருக்கிறான்னு சொல்லலாம். விவேக் பிரசன்னா, சச்சின் கடேகர், கருணாஸ், ரமேஷ் திலக் ஆகியோர் தங்களது கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல்யா தனது கதாபாத்திரத்திற்கேற்ப கச்சிதமாக நடித்திருக்காங்க. நியூனியன் தாமஸின் பாடல்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பின்னணி இசைக்கு வரவேற்பு இருக்குது. படத்தின் ஒளிப்பதிவு பாராட்டலாம். படத்தொகுப்பில் கூடுதல் கவனம் செலுத்தலாம்னு தோணுது. மீனவர்களின் வாழ்வாதாரம், கச்சா எண்ணெய், அரசியல், மீன் பிடிப்பதில் பிரச்சனை என முக்கியமான கதையை கையில் எடுத்திருக்கிறாரு இயக்குனர். ஒரே படத்தில் அனைத்து பிரச்சனையும் காட்டியிருக்கிறாரு. முதல் பாதி வடசென்னை படத்தையும் இரண்டாம் பாதி கத்தி படத்தையும் நினைவூட்டுது. படம் திரைக்கதையில் ஆங்காங்கே தொய்வும் ஆங்காங்கே வேகம் எடுக்குது. ஆனால் ஏகப்பட்ட லாஜிக் மில்களை கண்கூடா தெரியும்னு சொல்லலாம்.